கருமாந்திரம் இல்ல, என் தாத்தாவுடைய பேரு இது. ஓ, உங்க குந்த தாத்தா? குண்ட தாத்தா, வைகுண்ட தாத்தா. ஓ, 7 கொண்டு வாடுவா. வெங்கட்ரமணா வெங்கட்ரமணுடுவா. அவடியே நாம பரந்தாமுடுவா. ஆமா, தாத்தா. தாத்தாவு நாமத்தை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். மறக்காது. என் தாத்தாவு நாமத்தை சொன்னார் சில காலம் வாழ்ந்திருக்கலாம். அப்படியே எங்க அப்பா உங்க தாத்தா நாமத்தை சொன்னா பரமானந்தம். எங்க தாத்தா நாமத்தை சொன்னா சீக்கிரமா செத்து போயிருவோமா? தாவறதில்ல. என் தாத்தாவு நாமத்தை ஒருபோதும் மறக்க முடியாது. உங்க தாத்தா நாராயணன். எங்க தாத்தா பெருமாள். ராஜாரு தாத்தா என்ன சின்ன வயசுக்கு போய் பார்த்திருக்கிறேன். பாத்துப்பேன். பரமானந்தம். ஆனந்தம். என்ன சபை? மக்கள் சபை, மாபூங்கா சபை. மக்கள் சபை, மகள் பூங்கா சபையில நான் வந்தேனே. எனக்கு பேர் விளக்கம் தெரியுமா? ஏடா, அவன் பள்ளி விளக்கிறதுக்கே தெரியாது. குச்சி எடுத்து வாயில குச்சிட்டு வாயில வீங்கிட்டு கிடக்குறான். இவன் பேரு நான் எப்படி விளக்க முடியும்? என் பேரு நாமத்தினம். என்னுடைய யாரு என் பேர் என்ன, எப்படி வந்தேன், எதற்காக வந்தேன், அந்த விளக்கம் புரியுமா? வந்தது எப்படி வந்தான்னு யாருக்கு தெரியும்? 2 காலில் வந்தானோ இல்ல 4 காலில் வந்தானோ, இல்ல தேரக்கட்டில வந்தானோ இல்ல ஓட்டோ புடிச்சுன்னு வந்தானோ, இந்த சபைநாடு வந்தேனே, விளக்கம் புரியுமா? ஓஹோ, இதை கேக்குறேன். ஆமா. இந்த சபையற்கண் நீங்கள் வருகிற போது நீங்கள் யாரு, எந்த ஊரு, என்ன பேரு, எதற்காக வந்தீர்கள், அப்படி என்ன விளக்கம் தெரியுமான்னு கேக்குறீங்க. அருகாமல் இருக்கக்கூடிய சிஷியன் எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க சொன்னீங்களாதான் மற்றவங்களுக்கு புரியும். பரமானந்தம் தெரிவிக்கலாமா? செப்பு. நாராயணனுக்கு பேர் பூலோக சஞ்சாரி. பேரோ நாரத மகாமுனிவர் தெரிவிப்பார். ஓ, ரொம்ப நாரதா இருக்கா? நாரத மகாமுனிவர் தெரிவிப்பார். ஆனால் உங்களுடைய வேலை என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு கலக செய்ய விட்டால் காது சிரித்து தலையானது வெடித்து விடும். கால் சிரித்து விடும், பயிர் பெருத்து விடும், மூட்டை. ஆமா, பின் மூட்டை சுமக்கும். தலையோ 16 வெடிக்க விட தூர்வாசர் கொடுத்த சாபம். அதனால கலக செய்ய விட்டால் நான் செத்தே போயிடுவேன். நாயசமா போனவனே, ஒரு மனுஷனை எந்த ஊர்ல பாத்துருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும், 4 பேருக்கு நல்லது சொல்லணும்னு நான் பாத்துருக்கிறேன். ஆனா
ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் என் கால்கள் சிரித்து விடும், வயிறு பெருத்து விடும், கலகம் மூட்டையோ கலம் சுமக்கும், தலையோ 16 சுக்கா வெடிக்கின்ற ஒரு ஆளை இன்னைக்குதான் பாக்குறேன். அப்படி தலை பிடித்தா உலகம் தாங்குமா? தர்மத்தை நிலைநாட்டணும், அக்குருவத்தை அழிக்கணும். தர்மத்தை நிலைநாட்டி அக்குருவத்தை அழிக்கணும். அதர்மம் எங்க இருக்குது? தர்மம் எங்க இருக்குது? அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டணும். அதற்காக நான் பிறந்தவன். ஆனால் நான் செத்து விட்டால் உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? என்ன சொல்லும்? உலகம் எல்லாம் அழிந்து விடும். அசுராதி குலம் ஓய்ந்து வாழ வேண்டும், வளர்ந்து விடும். வியாபார குலம் எல்லாம் அழிந்து விடும். இவ்வளவு நல்லது பண்றவங்க. அப்படி இருக்கின்ற போது என் தாத்தாவை கேட்டேன், நாராயணா தாத்தா, தூர்வாசர் கொடுத்த சாபத்தினால கலகம் செய்ய விட்டால் தலை வெடிச்சுடும். என்ன செய்வது கேட்ட உடனே இது என்னது? புத்திராட்சை ஜபமாலை கொடுத்தார். நாரதா, நீ கழுத்தில் அணிந்து கொள்ளு. ஆனால் கலகம் கிடைக்கவில்லை ஆண்டி விடுவான். இந்த கொட்டையை எடுத்து நாராயண மந்திரத்தை சொல்லி உருட்டி பார்த்தால் 7 14 உலகத்திற்கும் 3 உலகத்திற்கும் ஆக்கல், அழித்தல், படைத்தல் மும்மூர்த்தி தேவனத்திலே சென்றீர். ஆனால் உனக்கு சாப விரோதம் நீங்கி விடும். கலகம் கிடைச்சிடும். எல்லாரும் பத்திரமா இருங்க. அதெல்லாம் கட்டி போடுங்க. எல்லாம் போட்டுங்க. தாத்தா கொடுத்த கொட்டை ஜபமாலை கொட்டை. யாரத்தில பார்த்தா பாரத்து குருநாள் வெள்ளிக்கிழமை தீவலோகத்தில தேவேந்திர சபை கூடுகிறது. தேவர் சபை கூடும். பாரத்து குருநாள் இன்னைக்கு அதை தலைக்கிழா மாத்தணும். ஆமா, தலைக்கிழா மாத்தணும். ராஜாக்கள் வருவார்கள், தேவர்கள் வருவார்கள், முனிவர்கள் வருவார்கள், சித்தி வித்தியாதர், கிண்ணரர், கும்புடர், 33 தேவர்கள் வந்து தேவரசியை பேசுவது தேவலோகத்துல. அப்படி வாரத்துக்கு இருக்கின்ற போது இந்த தினத்துல அதை தலைக்கிழா மாத்தணும். தலைக்கிழா மாத்தி சதியமரியம் என்றால் வரக்கூடாது. தேவர் மட்டும் வரக்கூடாது. தான் பெற்ற பிள்ளையோடு வர வேண்டும் என்று அங்க ஒரு கலகத்தை வைக்கணும். ஏற்கனவே சண்டை கேட்கிறது. எளிய சண்டை கேட்குது. என்ன என்பது யாருக்கு தெரியுது? ஐயா, அதை அறிந்து நம்முடைய தெய்வலோகத்தின் ஹரி இங்கே வந்திருப்பது யார் தெரியுமா? உலக செஞ்சாரி, தேவர் குமகாரி, நாரத மகாமுனிவர். நாரத மகாமுனிவர். ஆமா, நம்மளை தேடி வந்திருக்கிறார். ஆமா. அப்படி யாரா எதிர்கொண்டு மற்றவர்களே வரவருக்கு கொடுக்கக்கூடிய நம்முடைய தேவையுடைய கட்டளை. அப்படி இருக்கிற போது அந்த வரவைக்கல் அதனால் இருக்கிறார். ஆனால் மணிநாதரே என கோபரே வாரு மணிநாதரே என்ன சிம்மாசனம்? தேவர்களுடைய சிம்மாசனம். ஆமா, 32 அடி உள்ள 30 அடி படியுள்ள சிம்மாசனம். பொன் சிம்மாசனம். அமர வேண்டிய சிம்மாசனம். பக்கமாக அமர வேண்டிய ராஜ்யத்துல அமர முடியாது. பக்கமா இருக்கிறேன். அப்படியானா இதோ நான் உட்காரக்கூடிய இடமும் வசந்த சிம்மாசனம் சைடுல இருக்கு பாரு. அதுலயாவது உங்களுக்கு ஒரு அரண்மனை கொடுத்திருக்கிறேன். நீங்க அமருங்க. சிம்மாசனம். கோமனே வணக்கமே அப்படிங்கிறேன்.
இவன் சோமனே ஐயா முனிநாதர சரணம் அவர் முனிநாதர மலர்களை கொண்டு வந்து ஒரு பாதுமே என்று நான் பணிந்திருக்கின்றேன் ஐயா. தேவகோமரே அசுராதி குலத்திலே காசிவருக்கு 13 மனைவிகள். 13 மனைவில மூத்த மனைவி அதிவைத்திலே பிறந்தவன் தேவ இந்திரன். ஆனால் 100 ஏகத்தை செய்து தேவ ரகசியத்தை அறிந்தபடினால் தேவர்கள் எல்லாம் காமதேனும் கர்ப்பகுரசும் பட்டத்து வெள்ளையானை வெள்ளை குதிரை வஜ்ராயுதம் 30 அடிபட்ட சிம்மாசனம் பொன் சிம்மாசனம் கொடுத்திருக்கிறார். ஆனால் திருலோக சஞ்சாருடைய பாதத்தினை விடுதபடினால் இருக்கா சுகம் பெற்று நீடோடி நீடோடி காலமாக ஜீவலோகத்தில் வாழும்படியா வாழ்த்திருக்கிறேன். அப்படியா? அப்படி வாழும் என்று சொன்னபடினாலே அரண்மனை தேடி வந்ததினால அடுத்த நிமிஷமே கண் மூடி கண் திறப்பதற்குள்ள லோகம் இருக்குமா? தேவேந்திரன் ஏறினால் அந்த வெள்ளை குதிரை அதே போல யானை யானை நினைத்தால் இங்க செல்ல வேண்டும் என்று நினைத்தால் சன பொழுதுல அங்க நிற்குமா? இது என்ன பாரு? காமதேனுடைய பால். ஜீவலோகத்திற்கு யாருக்கும் கிட்டாத பால். ஆனால் இந்த பாலை திருலோக சஞ்சார அமிர்த வேண்டுமா? அப்படி ஆகட்டும். நாராயண நாராயண நாராயண. கோமனே, ஆமா என் ஆயாசை தீர்ந்து விட்டது. 100 யாகத்தை செய்தார். தீபலோகட்ட பட்டத்தை அளித்து காமதேனும் கர்ப்பகுரசும் பட்டத்து வெள்ளையானை உனக்கு கொடுத்தது. தேவனுக்கு ஒருபுறமும் அசுரர்கள் ஒருபுறம் நின்று திருப்பார்களை கிடைக்கின்ற போது 100 யாகத்தை செய்தவன் அசுராதி குலத்திலே பிறந்திருந்தாலும் இவனுக்கு அசுராதி குலம் இல்ல, தேவர்கள் தளபதி என்று சொல்லி தேவ இந்திரனுக்கு இந்திராணி கொடுத்தார், பகவானுக்கு லட்சுமி கொடுத்தார், தாரையை வாரிக்கு கொடுத்தார். இப்படி மண்டோதரை ராவண 10 சிரமத்தை ராவணேஸ்வரன் கொடுத்தார். இப்படி தாய் வயிற்றில பிறக்கவில்லை, தெய்வ கலசத்திலே பிறந்தவர்கள். அப்பேற்பட்ட பட்டத்தை தரித்து எனக்கு மரியாதை செலுத்தினீர். மிக்க மகிழ்ச்சி. அப்படியான